ரொம்ப சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய இல்ல வாழ்க்கை பாதையவே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சம்பவமா ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிறத பல இடங்கள்ல நம்ம அனுபவங்கள் போல பலருடைய வாழ்க்கையில நடந்தே நம்ம பார்த்திருப்போம். அது எப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் அமையுது அப்படிங்கறத தான் ஒரு அழகான கதை மூலமா ஒரு வாழ்க்கை சம்பவம் மூலமாகும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவர், நிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிசினஸ் பண்ணி இருந்தவர். எப்பயுமே ஏதாவது ஒரு பிசினஸ் டீல், ஏதாவது ஒரு மீட்டிங், இல்ல ஏதாவது ஒரு பார்ட்டி, ஏதாவது ஃபங்க்ஷன், இப்படி ஓடிக்கிட்டே இருந்தவர். அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருந்தவர். பட் சமீப காலங்களாக அவருடைய பிசினஸ்ல சில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஓவர் கம் பண்ணி வந்து இருந்தார். ஒண்ணு முடிச்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருது. என்னதான் பண்றதுன்னே தெரியல. லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சவால்கள். சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு அந்த சூழ்நிலைய. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நபருக்காக, ஒரு மீட்டிங்காக அவர் ஒரு கார்ல வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்படி இந்த அவர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சாரு. அந்த கவனிச்ச விஷயத்துல மிகப்பெரிய ஒரு உண்மை, மிகப்பெரிய விஷயம் அவருக்கு அந்த நேரம், அந்த ஒரு வெயிட்ல அவருக்கு புலப்பட்டுச்சு. அந்த பிசினஸ் மேன் அவர் அந்த மீட்டிங்காக ஒரு நபருக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவரோட கார்ல இருந்து கொஞ்ச தூரம், கார்ல இருந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அந்த குப்பை தொட்டியில முதல்ல இவர் பார்க்கும்போது ஒரு நபர் வந்து அந்த குப்பை தொட்டியை கிளறி, அந்த குப்பையெல்லாம் கிளறி அதுல தனக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துட்டு அந்த குப்பை தொட்டியை அப்படியே விட்டுட்டு போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நபரும் வர்றாரு. அவரும் அந்த குப்பை தொட்டியை கிளறி தனக்கு தேவையான பொருட்கள் எதுவும் அதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்து அவருக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துட்டு அந்த குப்பை தொட்டியை அப்படியே விட்டுட்டு போறாரு. இதே மாதிரி இந்த பிசினஸ்மேன் வெயிட் பண்ணிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 பேரு அந்த குப்பை தொட்டியை கேலரி, அந்த குப்பை தொட்டியில இருக்கிற தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குப்பை தொட்டியில குப்பைகள் இருக்கத்தான் செஞ்சது. இப்ப தாங்க இவர் யோசிக்கிறார், இந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறது நம்ம தேவையில்லை அப்படின்னு மனிதர்கள் தூக்கி போடக்கூடிய விஷயம். அந்த குப்பையிலிருந்து சில பேருக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறது. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 6 பேருக்கு ஒரு குப்பை தொட்டில இருந்து ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை, இந்த உலகம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அந்த குப்பை தொட்டி, ஒரு குப்பை தொட்டி ஒரு 6 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா இந்த உலகம், இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாரு. சோ இது எவ்வளவு பெரிய லைஃப். ஒரு குப்பை தொட்டில இருந்து ஒருத்தன் எடுக்க முடியுது அப்படின்னு சொன்ன அந்த வாழ்க்கையில இருந்து நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் உணர்ந்தாரு. சோ எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதை நமக்கு அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கையை இழக்காம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற விஷயத்த அந்த மனிதர் உணர்ந்தாரு. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சம்பவம் அவருடைய லைஃப் பத்தின பெர்செப்ஷனையே மாத்திருச்சு. அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணாரு. தோல்விகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாத்துக்குமே வரக்கூடியதுதான். யாருமே அந்த தோல்விகளை சந்திக்காம வர முடியாது. இந்த தோல்விகளும் இழப்புகளும் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா எப்படி இந்த தோல்விகளும் இழப்புகளும் இருக்கோ அதே மாதிரி வாய்ப்புகளும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வாய்ப்புகளுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கணும். நம்பிக்கையை இழக்காம நாம அந்த வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு விஷயத்திலையும், நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களும் நமக்கு வரும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த கதை. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒரு குப்பை தொட்டி அத்தனை பேருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியும், ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நமக்கும் இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளவோ சக்சஸ் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட நாம போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.